ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போது நம்ம கேஸ் கம்பெனிலேருந்து நம்ம எல்லாருமே இகேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இகேஒய்சி ஏற்கனவே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அந்த இகேஒய்சி வெரிஃபை ஆயிடுச்சா, அப்ரூவ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எந்த கேஸ் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஹெச்பி கேஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் ஹெச்பி மொபைல் ஆப்பை என் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட எம்பின்னை யூஸ் பண்ணி உள்ளே போயிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் கேஸ் கனெக்ஷனுக்கு எந்த மொபைல் நம்பரை கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் ஏற்கனவே ஹெச்பி ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனால எம்பின்னை யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டேன். அந்த ஆப்போட இன்டர்ஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் காட்டும், அது பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேஒய்சி இன்ஃபோ ரிக்வெஸ்ட் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இகேஒய்சி ஸ்டேட்டஸ் காட்டும். அந்த ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டா இல்லையா அப்படின்னு காட்டும். இப்போ பாருங்கள், எனக்கு டிக் மார்க் காட்டுது. என்னோட இகேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபை ஆயிடுச்சு, அதே மாதிரி அப்ரூவ்டும் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் இகேஒய்சி ஸ்டேட்டஸை நீங்களும் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.